செய்ய மாட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து சிங்கிள் ஷார்ட்ஸாக போட்டிருப்போம், சின்ன சின்ன ட்ரைனிங் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அசால்ட் ட்ரைனிங். அசால்ட் ட்ரைனிங் எதுக்காக பண்ணுறது போல தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது ஒரு ஈவெண்ட்டு ஒன்று மட்டும் செஞ்சால் உங்கள் பாடி நல்லாயிருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. ஒரு ஈவெண்ட்டை மாற்றி மாற்றி செய்யும்போது இழப்பு அதிகமாக வரும், ஸ்டெமினா ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும், ஸ்டெமினா ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி நிறைய அசால்ட் ட்ரைனிங் செய்ய போகிறோம். என்னென்ன ட்ரைனிங்னு முதல்ல ப்ரீஃப் பண்ணுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இது ஒவ்வொரு டிசைட் போய் அங்கே வச்சுட்டு வருவாங்க. இதுக்கு என்ன ஷார்ட் ரன், இதுக்கு சொல்கிறது ஷார்ட் ரன். பக்கமாக ஒன்று எதுக்கு ஸ்பீட் ரன் கிடைக்கும். ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து லாங் ஜம்ப் பண்ண போகிறாங்க. லாங் ஜம்ப் திருப்புங்க கேமராவை. இதில் அடுத்து என்ன செய்வாங்க, லாங் ஜம்ப் தாண்டுவாங்க ஒன்று. அடுத்து வந்துட்டு டயரு இல்லையா, இந்த டயரு இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா ஹேண்ட் பவர். இந்த மாதிரி தூக்கிட்டு என்ன செய்வாங்க, டைவ் அடிப்பாங்க. அப்போ நல்லா ஹேண்ட் பவர் ஆகும். இந்த டயரு இது வந்து சின்ன டயரு. அதேமாரி இது வந்து இண்டிவிஜுவல் செய்வாங்க. இது வந்து திருப்புங்க. அதே வந்து இது வந்து பெருசு. இப்போ 4 பேர் சேர்ந்து டைவ் அடிப்பாங்க. இதுக்கு என்ன ஹேண்ட் பவர். ஹேண்ட் பவருக்கு என்ன தூக்கணும், இடுப்பு சத்து வேணும். ஒரு ரன்னிங் ஒன்றாலே இடுப்பு சத்து வேணும். அந்த இடுப்பு சத்துக்காக ஹேண்ட் பவருக்கு அதை செய்யுது. அடுத்து வாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா டயரு ரன்னிங்காக செய்ய போகிறோம். இது மோதன் வந்து உங்களுக்கு இந்த எவ்வளோ இருக்கும், ஒரு 10 கிலோ எவ்வளோ வரும். இது டயரில் மாட்டிட்டு ரன் பண்ணுவாங்க. 200 மீட்டர் ரன் பண்ணுவாங்க. இது இருக்குன்னா வெயிட் இழுத்து ஓடணும். அப்போ வந்து என்ன செய்வோம், நமக்கு ரன்னிங் நல்லா வர்றதுக்காக வெயிட்டோடு சேர்த்து ஓடுவோம். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம், இங்கே வாங்க, இந்த பால்ஸ் தான் வச்சுருக்கோம். இந்த பால் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றா எடுத்து அங்கே போய் டிஸ்டன்ஸு அது 25 yards, இதுலேருந்து 25 மீட்ரு. இந்த பாலை ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. இதில் அதிகமாக யார் பாலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, வாங்க ட்ரைனிங் போகலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸட் க்ளோஸ் பண்ணேன். ஓகே, யாரும் கூடாது, கூடாது, கரெக்டாக வைக்கணும். சரியா, ரெடி. அவங்க ட்ராக்லேயே போகணும். கரெக்டாக கலெக்ட் பண்ணணும், கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக வைக்கணும், ஸ்பீடாக ஓடணும். மூக்கொலி மூச்சு, வாய்வெளி இல்லை. எங்க லேட்டு ஃபாஸ்ட் பார்த்தீங்களா, கரெக்டாக எடுக்கணும். எங்க கரெக்டாக ஓடுங்க, உங்கள் ட்ராக்ல ஓடுங்க, சுற்றுறீங்க, ட்ராக்ல ஓடுங்க, நேரம் ஓடுங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, லாஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு கேதுங்க, இவர் ஃபர்ஸ்ட்டாக வந்தார். செகண்டு கேதுங்க, அடுத்து யார், தேர்டு நீங்கள், அடுத்து நீங்கள், ஃபோர்த்து நீங்கள், லாஸ்ட்டு கேதுங்க. எப்போ லாஸ்ட்டாக வந்தீங்க. ஓகே, ஒரு ஈவெண்ட்டு முடிச்சு. அடுத்து வாங்க டயரு, கோ டயருக்கு போங்க. அவங்க நில்லுங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, என்ன எந்திரிக்க இப்படிதான் போங்க. அடிங்க டை வெடிங்க, டக்குன்னு போங்க. எவ்வளோ நேரம் போகுது, புஷா தானே புஷா, அடிங்க டைவே. உங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, தள்ளுங்க, நறுக்குங்க, தூக்குங்க, நறுக்கு தூக்குங்க, தள்ளிட்டு இருந்தாலும் புஷா, தள்ளி போன கீழே விழுந்துங்க. எந்திரிங்க, தள்ளி தள்ளா புஷா, தூக்குங்க. இது இருக்காச்சுன்னா ஹேண்ட் பவர். இந்த வயசுல இவங்க செய்கிறாங்க. பின்னால் வந்து பெரிய பசங்க வரும்போது ஹேண்ட்பால் கூட ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நல்லா தூக்குங்க, தள்ளுங்க. தள்ளுங்க, ஏன் பண்ணுறீங்க, எந்திரிங்க, தள்ளுங்க, தள்ளுங்க, இப்படி தள்ளுங்க. எந்திரிங்க, இப்படி தூக்குங்க, இப்படி தள்ளுங்க, இப்படி தள்ளுங்க. எஸ், ஆல் ஓடியாங்க. எதுக்கு டயரு எடுத்து மாட்டுங்க. ரெடி, மாட்டு நில்லுங்க, காலத்தில் மாட்டுங்க. ரெடி. இல்லைங்க. மாட்டீங்களா? ரெடி, கோ. போங்க, எடுங்க. பாசா போங்க. ஏன் ஃப்ரெண்ட்ல ஸ்லோ போறீங்க, இழுத்து போங்க. பாஸ். நீங்க அசால்ட் ரைடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்பீடா போன. ஒரு ரவுண்டே ஓட போறீங்க.
ஏன் நிக்கிறீங்க? போங்க. முன்னால ஓடனா அவனை கட் பண்ணி போங்க. வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஸ்பீடா ஸ்பீடா வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. ஏய் வாஸ், நோ வாஸ். நோ வாஸ். ரன் 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 ரன். இது வாங்க. என்னங்க 200 மீட்டர் ஒரு ரவுண்ட் ஓட முடியல நிக்கிறீங்க. 10 நிமிஷம் ஓட முடியாதா? இழுத்து வாங்க. 10 கிலோமீட்டர் வாங்க வாமா. இங்க வாங்க, இங்க வாங்க. ஸ்பீடு ஸ்பீடு. வாங்க வாமா. இழுத்து வாங்க. ஏ நோ வாக். வாங்க இந்த பக்கம் இருந்து பேர் கட்டி விடுங்க. இழுத்து விடுங்க. பேர் கட்டி இழுத்து விடுங்க. அங்க அங்க பேர் அங்க விடுங்க. வாங்க. என்ன நடந்துட்டு இருக்க? ரன் 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 ரன். கட்டி விடு ஓர ஓர ஓர. எங்கங்க செட்ல ஓட போறீங்க டயர? அட லெஃப்ட்ல ஓடுங்க. ஓடுங்க. ஏய் சொல்ல புரியுங்களா? லெஃப்ட்ல ஓடுங்க. வாங்க. என்ன டயர்டாதா? இழுத்து விடுங்க, ஓட ஓடுங்க. ஹலோ ஹலோ விடுங்க. ஏங்க டயர் ஓட மாட்டீங்க? என்ன எத்தனை லைக் சொல்ல முடியல? 6 ஓட போங்க. பால். ஹலோ டயர் போடுங்க. டயர் எடுங்க போடுங்க. வாங்க வாங்க நில்லுங்க. அவன் வரத்துல போடுங்க டயரை. போய்க்கா. தள்ளி போடுங்க, தள்ளி போடுங்க. ஒரே லைன்ல வைங்க. என்னங்க நில்லுங்க. டயர் வைங்க. 6 நீங்க நிக்கலுங்க. உள்ள போடுங்க. நில்லுங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ரெடி. ஏய் உள்ள போடுங்க கயிறை. நில்லுங்க. டயர்டாதே இருக்கான். நீங்க என்ன செய்யறாங்க? பால் அங்க எடுத்து வைக்கணும். அவங்க நேர நேரம் ஓடணும். சரியா? ரெடி? நேரம் தான் வரணும் நீங்க. கோ. விழுகக்கூடாது. கரெக்டா குனிஞ்சு எடுக்கணும். ஒரு பால் எடுத்து போன அவங்க ஓடுங்க. நீங்க கடைசி வாங்க. எங்க ஓடுறீங்க? ஹலோ நீங்க கடைசி போங்க. நீங்க கிட்ட திருப்பி வாங்க. கீழே வைங்க. தள்ளி வைங்க. கிட்ட பால தள்ளி வைங்க. இப்படி போங்க. நீங்க அவன் ட்ராக் நேரம் போங்க. மோதி விழுந்துருவீங்கல்ல. கீழே குனிஞ்சு வைங்க. அவ்வளவுதான். எடுத்து போங்க. வாட் வாட். ஓட 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 ஓட. ஏய் வீசனா. மூக்குலி மூச்சு ஒண்ணா. மூக்குலி மூச்சு ஒண்ணா. ஏன் லேட் பண்றீங்க? நேரா ஓடுங்க. பாஸ் பாஸ். பால கவுல் பண்ணுவா பண்ணாம. யார் அதிகமா இருந்தா அவங்க லீடு. ஸ்லோ பண்ணாத ஸ்லோ பண்ணாத. ஸ்லோ பண்ணாத ஸ்லோ பண்ணாத. எடுத்து போ வாமா. பாஸ் பாஸ் பாஸ். எங்க நடக்குறீங்க? வாய் மூடுங்க. எடுத்து ஓடு. வாய் மூடு வாய் மூடு வாய் மூடு. வாய் மூடு வாய் மூடு ஓடு. வேமா வேமா ஓடு வேமா ஓடு. குடிச்சு போடுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஏன் குடிச்சு போட மாட்டீங்க? குடிச்சு போடுங்க. இன்னும் எரியக்கூடாது. போய் போய். எல்லாம் போறோம். விடக்கூடாது. மனசு விடக்கூடாது. வா வேமா. க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு. கை வீசல. ஏன் வாயில மூச்சு விடுறீங்க? ஹலோ வாயில மூச்சு விடாதீங்க. நேர ஓடுங்க. உள்ள சிட்டாங்க ஓடாதீங்க. நேர ஓடுங்க. நேர ஓடு. மூக்குலி மூச்சு விடு. குடிச்சா குடிச்சு வைக்கணும். எரியக்கூடாது. கூட ஓடாதீங்க. நீங்க அடிபட்டுருங்க. நேரம் போங்க. கூட ஓடாதீங்க. அவங்க நேருக்கு ஓடுங்க. ஏன் லேட் பண்றீங்க? வேமா போங்க. ஓடியா 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 ஓடியா. ஓடுங்க. அவ்வளோ முடிச்சு வாங்க. இருங்க. அவங்க கவனிக்க பண்ணுங்க. இந்த வாரம் போய் ஓடி பண்ணுங்க. வாங்க வாங்க. சவுண்டா என்னங்க? இப்ப கவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பால் எடுத்து எந்திரிங்க. யார் கவுண்ட் பண்ணி நில்லுங்க. எத்தனை நீங்க? 16. நீங்க இங்க திரும்புங்க. இப்படி வாங்க. இப்படி திரும்புங்க.
நீங்க சொல்லுங்க 16 16 நீங்க 14 14 நீங்க 16 16 நீங்க 14 14 நீங்க என்ன வாங்க அங்க போங்க நீங்க அங்க போய் நில்லுங்க நீங்க நின்று 16 நீங்க நில்லுங்க யார் 16 16 ரெண்டு பேருங்க வாங்க 14 இங்க நில்லுங்க நீங்க 13 நீங்க வாங்க நீங்க ரெண்டு 14 இல்லையா இங்க நில்லுங்க நீங்க வாங்க இப்போ வந்து இவங்க நீங்க எத்தனை எடுத்தீங்க ரெண்டு பேரும் 16 ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் சூப்பர் கை விடுங்க சூப்பர் வெல் டன் தேங்க் யூ அடுத்து நீங்க எத்தனை 14 இவங்க வந்து செகண்ட் பொசிஷன் வெல்கம் கை விடுங்க சூப்பர் அடுத்து இவங்க 13 நீங்க ரன்னிங்ல கம்மியா இருக்கீங்க வெல் டன் பரவாயில்ல அடுத்து தேர்ட் பொசிஷன் வரணும் நல்லா கேட்டுங்க நீங்க பண்ணது அசால்ட் ட்ரைனிங் ஹார்டா பண்ணணும் சரிங்களா நீங்க அடுத்து இந்த பொசிஷனுக்கு வரணும் அடுத்து நீங்க இந்த பொசிஷனுக்கு வரணும் முன்னேறணும் சரியா இப்போ இந்த ட்ரைனிங் பண்ணீங்களே இழப்பு எப்படி வந்துச்சு என்ன கஷ்டம் வந்துச்சு இப்போ வாங்க நீங்க சொல்லுங்க நம்ம ட்ரைனிங் பண்ணோம் அங்க வீடியோ பார்த்து சொல்லுங்க இப்போ இவ்வளவு ட்ரைனிங் பண்ணோம் இல்லையா உங்களுக்கு என்ன கஷ்டம் தோணுச்சு சொல்லுங்க இலை போறதா மற்ற ஈவெண்ட்ல வரல சரி உங்களுக்கு எதுல வந்துச்சு இந்த பால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு டயர்ல வந்துச்சு உங்களுக்கு இந்த பால் எடுத்து இது வந்து என்ன பண்ணீங்கன்னா ஷார்ட் ரன் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இழப்பு அதிகமாக வரும் அப்போ குயிக்னஸ் ஷார்ட் ரன் எதுக்காக ஓடுனா ரன்னிங் ஓடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால இழப்பு வருது இந்த மாதிரி ஈவெண்ட்டை செஞ்சிருக்க மாட்டீங்க கரெக்டா அதனால உங்களுக்கு இழப்பு வருது ஓகே அடுத்து நீங்கள் சொல்லுங்க எதுக்கு இது இல்லைன்னு சொல்லு எது ஈவெண்ட்டை சொல்லுங்க கரெக்டா பால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணிச்சு கால் வலிக்குது அப்போ என்ன செய்றீங்க போய் குனிறீங்க நிமிடுறீங்க அடுத்து குனிறீங்க நிமிடுறீங்க புரியுதுங்களா லெக்கர் விட்டு அதிகமாகுது அதனால கால் வலிக்குது இருந்தாலும் வலிக்கிட்டு பரவாயில்ல வலிச்சு நின்னா நீங்க 100% ஃபிட் ஓகே நீங்க சொல்லுங்க எதுல அந்த ஷார்ட் ரன் இல்லையா பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அவருக்கு வந்து ஷார்ட் ரன்ல வருது உங்களுக்கு டயர்ல வந்துச்சு உங்களுக்கு எதுல வந்துச்சு பால் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது இழப்பு ஃப்ரீயா ஓடணும் வரட்டும் இந்த மாதிரி ஓட இழப்பு குறைய ஓட இழப்பு குறையும் இந்த மாதிரி கண்டினியூஸ் ட்ரைனிங் அதனால அடுத்து ரன்னிங் வரும்போது இழப்பு வராது ஓகே நீங்க சொல்லுங்க இந்த பால் இழப்பு வரும்போது முன்னால வாங்க யாராரு முன்னால வாங்க ஸோ இன்னைக்கு நம்ம அசால்ட் ட்ரைனிங் பண்ணதுல இந்த பால் கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த பாலில் செஞ்ச ஒர்க் அவுட்டு கஷ்டத்தை கொடுத்துருக்கு ஸோ இது நம்ம நிறைய செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 பேர் ஈவெண்ட் பண்ணீங்க அதில் 3 பேருக்கு இந்த பால் எடுத்து ஓடுனதில் நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு சரியா அதனால் இந்த ட்ரைனிங்கை நம்ம அதிகமாக பண்ணால் பாடி ஃபிட்னஸ் ஆகும் கரெக்டா சூப்பரா சரி ஓகே இப்போ எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அடுத்து ஈவெண்ட் பண்ண போகிறோம் லாங் ஜம்ப் கேட்டா லாங் ஜம்ப் பண்ண போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் இழப்பெல்லாம் போட்டு தான் உங்களோட பேசுகிறேன் இப்போ என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் லாங் ஜம்ப் வாங்க நில்லுங்க ஓடுங்க இதுல ஒரு ஆள் நில்லுங்க பாருங்க இந்த டிஸ்பிளே தானே இந்த டிஸ்பிளே ஓடியாத புரியுங்களா இல்ல ஒவ்வொருத்தர் பின்னாடி நில்லுங்க யார் வர போறா கை தூக்குங்க டிஸ்பிளே கேட்டா வரணும் இந்த லைனை பாத்துக்கங்க பாருங்க நல்லா கேடு இது பெண்டா அப்புறம் நேரம் நில்லுங்க அப்படி ஓடியாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன கவலையா உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் வீடியோல டிஸ்பிளே கேட்டா வரதான் ரெடி சூப்பர் பாருங்க இங்க வாங்க இந்த பையன் இங்க தவிர்க்காரு இங்க வாங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கிட்ட வந்துட்டாரு ஒரு ஸ்டார் கிட்ட தவிட்டாரு பாருங்க இங்க வாங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 5th படிக்கிறாரு இப்பவே ஒரு ஸ்டார் கிட்ட வந்துட்டாரு எது 380 போலீஸுக்கு ஒரு ஸ்டாருக்கு 380
இப்போ நெருங்கிட்டு வந்துட்டார் ஒரு ஸ்டார் கிட்ட. அப்போ இவர் இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்காரு, இவர் 10th படிக்கும் போது போலீஸ் ஆர்மி கட்டணும்னா எப்படி இருக்கு பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இருங்க. வரணும். ஹலோ, வரணும். ஓகேவா? கரெக்டாக சொன்ன மாதிரி ஜாம் பண்ணணும். சூப்பர். இங்கே வாங்க. நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் இருக்காரு. இங்கே தான் இருக்காரு. இங்கே வாங்க. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th standard. நீங்கள் எந்த பண்ண 4ஆ படிக்கிறீங்க? இவர் கம்மியாக தாண்டிட்டு இருக்காரு. இங்கே தான் ஒரு ஸ்டாரு, இங்கே கம்மியாக தாண்டிட்டு இருக்காரு. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் நீங்கள் ஸ்பீடாக கொட்டணும். ஓகே, ரெடி? சூப்பர். வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் வாங்க. எங்கே தவிர்த்தீங்க? ஒரு ஸ்டார் தவிர்த்தீங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு ஸ்டார் கிட்ட வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் பவுல். இங்கே வாங்க. எங்கே எடுத்துருக்கீங்க பாருங்க. இங்கே பாருங்க. எடுத்துருக்கீங்களா ஸ்டெப்பு? இங்கே கோட்டு தான் எடுக்கணும். இங்கே எடுத்துருக்கீங்க பவுல். ஒன்ஸ் மோர் போங்க. கரெக்டாக தானுங்க. சைடில் போங்க. ரெடிங்க. நேரடி போ வரணும்ல. சைடில் போங்க. ரெடி? சொல்ற மாதிரி தானுங்க. பயப்படக்கூடாது. கீழே வருங்க. சூப்பர். வெல் டன். சூப்பர். இன்னும் நல்லா உங்க வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. 2 காலை ஒன்றா வைக்கல. இங்கே வாங்க. 2 காலை ஒன்றா வைக்கணும். சரியா? இங்கே ஸ்டார்ட் ஆனால் தான் ஒரு ஸ்டார். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்டு. பாருங்கள், உங்கள் ஹைட்டுக்கு இன்னும் என்ன 2 வருஷம் தான் இருக்குது. 2 வருஷத்தில் ஆர்மி போலீஸுக்கு நம்ம செலக்ட் ஆகலாம். புரியுங்களா? பட்டு லாங் ஜம்ப் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் லாங் ஜம்ப் பண்ணி ஈவெண்ட் எடுக்கலாம். அப்போ உங்கள் ஹைட்டுக்கு நல்லா ஸ்பீடாக ஜம்ப் பண்ணலாம். சரியா? இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 3 நாள் ஆகுதுங்க. இவங்க பே இப்படி இருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க. ஓகே, ரெடி? வாங்க ஸ்பீடா. பரவாயில்ல வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் கால் வச்சது இங்கே வச்சுருக்கீங்களா? இங்கே வாங்க. கால் வச்சுருக்கீங்களா? இங்கே வைக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே வச்சுருக்கீங்க. இங்கே வைக்கிறது எப்படின்னா, எங்கேருந்து அப்போ ரெடி வர்றீங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நிற்கிறீங்க, இங்கேருந்து வர்றீங்க. இப்போ எவ்வளோ இந்த கோட்டிலேருந்து எவ்வளோ ஆச்சு? தட் மீன்ஸ் என்ன? ஒரு அடிக்கிட்ட பின்னால் வைக்கிறீங்க. எப்போ நீங்கள் பின்னால் வைக்கிறீங்களோ அங்கே என்ன செய்யணும்? முன்னால் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து வரீங்க இல்லையா? ஒரு அடி இப்படி போடணும். போட்டு இந்த காலை இங்கே வைக்கணும். வச்சு வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னால் வரும். இப்போ எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவ்வளோ முன்னால் ஒரு அடி. இது அரை அடி, இது ஒரு அடி. இந்த பாருங்க, ஒரு அடி வச்சு இங்கிட்டு போடணும். போட்டு உங்கள் காலையில் செய்யணும். இந்த கோட்டுக்கு டச் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு வரணும். போங்க. ஏன்னா 2 ஸ்டார்ட் அந்த செய்யணும். ரெடி? எவ்வளோ கூட அட்வான்ஸ் எடுத்துக்கீங்க. இங்கே வாங்க. நீங்கள் அட்வான்ஸ் இங்கே வாங்க. இங்கே எடுத்துருக்கீங்க. டெக்னிஷனா அரை அடிக்கிட்ட கம்மியாக இருக்குது. எங்கேருந்து வந்தீங்களோ அரை அடிக்கு முன்னால் வச்சு வரணும். எங்களுக்கு இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு வச்சுங்க. அடி வச்சு முன்னால் போட்டு அங்கேருந்து வாங்க. போங்க. ரெடி? போங்க ஸ்பீடா. இல்லை மறுபடியும் போகிறீங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு கலையமட்டால உங்களுக்கு இது செய்யத்தே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஓகே, அடுத்து நீங்கள் அந்த தப்பில் கட் பண்ணிங்க. போங்க ஸ்பீடா. பயப்படாதீங்க. சூப்பர்யா. சூப்பர். இங்கே வாங்க. சூப்பர், எக்ஸலண்ட். பாருங்க, அங்கே வாங்க. எடுத்துறீங்களா? இங்கே பாருங்க. புதியால் பெருவரல் கரெக்டாக எடுத்தாச்சு. பாருங்க, நான் சொன்னேன். ஹலோ, நான் சொன்னேன் பாருங்க. இது என்ன மாதிரி தவணா பவுலை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன். இவர் கரெக்டாக பண்ணார். கரெக்டாக இது சரியாக வந்து கட்டையில் வந்துச்சு பாருங்க. சக்ஸஸாக இருக்குது. பார்த்தீங்களா? ஓகேவா? சூப்பர். நீங்கள் அதேமாதிரி வரணுங்க. ரெடி?
சூப்பர், எக்ஸலென்ட். வாங்க 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 வாங்க. அடிச்சுடுங்க லெக். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, எடுங்க. இங்க பாருங்க, கரெக்டா பெருவில் எங்க இருக்கு? கிட்டே வந்துச்சா? வந்துச்சா பாத்தீங்களா? இங்க வெடி பாருங்க. இவருக்கு என்ன மாதிரி பவுல் ஆச்சு, என்ன மாதிரி ஜெயிச்சோடனே கரெக்டாக வந்தார், கரெக்டாக வந்துருச்சு, பவுல் சரியாயிடுச்சு. நல்லா கவனம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன், பாய்ஸ் சொல்கிறேன், சார் லாங் ஜம்பில் ஃபவுல் ஆகுது. நோ, அந்த மந்திரம் தந்திரம் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, அந்த ஃபவுலை ஒரு செகண்டில் இந்த நாகடை சொல்கிறாங்க இல்லையா, நாகடையில் இது ஃபோட்டோவில் சொல்கிறாங்க இவருங்க, 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்குறோம், 2 நிமிஷத்தில் நகை வைங்க, பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், 2 செகண்ட் தான் இந்தவங்க. நீங்கள் 2 யாரு ஃபவுல் கட்டுறவங்க? நில்லுங்க நில்லுங்க, இங்கே வாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே இப்போ இந்த நிமிஷம் ஃபவுலில் வந்தாங்க, நான் சொன்னேன், அந்த மாதிரி செஞ்சாங்க, 2 பேரும் ஃபவுலு டன்னு. பாய்ஸ் பார்த்துக்குங்க, போலீஸு முடிச்சிட்டாங்க, எஸ்ஐ ஃபவுலு. நல்லா கவனம் பண்ணுங்க. நீங்கள் 10 மீட்டர் தாண்டலாம், ஆனால் ஃபவுல் ஆயிடுச்சு, 0 மார்க். அதனால் லாங் ஜம்பில் ஃபவுலான்ற கவலைப்படவே படாத. இங்கே வந்தீங்க, உங்களுக்கு 100% ரெட் ஸ்டாரு, நோ ஃபவுல். ஓகே, வாங்க லைன், சிங்கிள் லைன் வாங்க, இல்லைங்க சிங்கிள் லைன், இங்கே வாங்க, சிங்கிள் லைன், வீடு பாருங்க, நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு அசால்ட் ரைட்டிங் பண்ணோம், கரெக்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஒரு ஈவெண்ட்டு மட்டும் பண்ணால் அது நம்மளுக்கு குயிக்காக நம்ம பாடி ஃபிட்னஸ் ஆகாது. இப்போ இவங்களுக்கு எதுக்குன்னு ட்ரைனிங் நல்லா கேட்டுக்குங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலு எல்லாம் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் தனியாக வச்சுருக்காங்க. அதில் செலக்ட் ஆகிறது தான் நாங்கள் ஒரு ஈவெண்ட் கொடுக்குறோம். இன்னும் நிறையா கொடுப்போம். இது த்ரோ பால் கொடுப்போம், லாங் ஜம்ப் கொடுப்போம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 100, 200, 400, இதே 1500 எல்லாத்துக்குமே ஒரு கோட் கொடுப்போம். இங்கே என்னென்ன நடக்குதோ இதில் நீங்கள் டன்னு, அங்கே ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து செட் ஆகிறதுக்கு டன்னு. அதனால் ஸோ யார் யாருக்கு விருப்பம் இருக்குது, யார் யார் பேரண்ட்ஸ் நல்லா கவனம் பண்ணிங்க, பேரண்ட்ஸு நல்லா கவனம் பண்ணுங்க. யார் யாருக்கு விருப்பமோ நீங்கள் வரலாம், நம்ம சென்டர் அழகலாம். இது நல்லா வருங்க. இது 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி, சிங்கம்நேரி சிவமாட்டத்தில் இருக்குது. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்டர் அழகலாம். ஓகே, எப்படி ட்ரைனிங் சூப்பராக இருந்துச்சா? இப்போ 3 டைம் ஜே சொல்லணும், 3 டைம் ஜே சொல்லணும். நம்ம 7 ஸ்டார் கோச்சிங் சென்டருக்கு கி ஜே கி கி. ஓகே, தேங்க்யூ.